கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளையும் யோவான் 19வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை தியானித்து பார்ப்போம். அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயும் தமக்கு பிரியமான சீஷன் தனக்கு அருகே நிற்கிறதையும் கண்டு தன்னுடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றார். பின்பு தமக்கு பிரியமான சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் அப்படின்னு சிலுவையில இயேசு பேசின 3ஆம் வார்த்தை நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு கிறிஸ்துவானவர் ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். யூத முறைமையின்படி 30 வயதை கடந்த ஒவ்வொரு ஆண்மகனும் தான் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறக்கூடிய பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு தான் இத்தனை நாளும் தன்னுடைய தாயாகிய மரியாளை பராமரித்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் சிலுவையில மரிக்க போகிறார்ல, அப்போ மரியாளை பராமரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல யோவான் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க கேட்கலாம், ஏன் யோவான் கிட்ட பர்டிகுலரா இந்த வார்த்தையை சொல்லப்படணும்? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவுக்கு அப்புறமாக குழந்தைகள் பிறந்தனர். நம்ம புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதுல அது இயேசுடைய சகோதரர் தான். சரி, அப்ப அந்த சகோதரர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, சிலுவை மரணத்துக்கு அப்புறமா தான் யாக்கோபு இயேசுவை விசுவாசித்தார். அது மட்டும் இல்ல, 26வது வசனத்துல இயேசு யாரை காண்கிறார்னா தன்னுடைய தாயையும் தமக்கு பிரியமான சீஷன் அருகே நிற்கிறதையும் கண்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, சிலுவை மரணத்தின் போது தன் குடும்பத்தார் யாருமே அந்த இடத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா தம்முடைய சீஷர்கள்ல யோவானை தவிர வேற யாருமே கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவையின் அருகே யாருமே இல்லை. அதனாலதான் கிறிஸ்துவானவர் யோவான் கிட்ட தன்னுடைய தாயை பராமரிக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் நமக்கு தேவையான பராமரிப்பு சிலுவையில கிறிஸ்துவானவர் செய்து நிறைவேற்றி முடித்திருக்கிறார். சுகம் தேவையா? சிலுவையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெயமான வாழ்க்கை தேவையா? சிலுவையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்காயுசு வேணுமா? அதுவும் உண்டாயிருக்கிறது. நல்ல குடும்பம் வேணுமா? சிலுவையில அருளப்பட்டிருக்கிறது. நல்ல வேலை வேணுமா? அதுவும் சிலுவையில் அருளப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் சிலுவையில நமக்காக பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். அதை விசுவாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பராமரிப்பு உண்டாகும். எப்படி மரியாளுக்கு அன்னைக்கு யோவான் மூலம் பராமரிப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதோ, இன்னைக்கு நம்முடைய பராமரிப்பு கிறிஸ்து சிலுவையில மரித்ததின் நிமித்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை நிறைவா இருக்கும். சிலுவையில ஏற்படுத்தப்படாத பராமரிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சிலுவையில கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பராமரிப்பை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.